அது ஐயா வணக்கம். வணக்கம். ஓஹோ, இந்த உப்பு கறிக்குது என்ன கேக்குறியா? இல்ல நாக்கு ஒரு நல்ல தண்ணி, நடுக்கடல் உப்பு தண்ணி. உப்பு தண்ணி உள்ள இருந்து உழவுனா கோல மீன். ஓ அப்படிங்களா? சரி பாப்போம், மகாரை சந்திப்போம். நேற்று திருத்திலே ஒரு பப்புன்னு அமுத்தனேன். வச்சுக்கினேன் நாடகத்தை நடத்தணும். இன்னைக்கு திருப்பத்தூருக்கு போய் மலைக்கு போய் கூட்டி வந்தேன். அவன் எங்கடா போனான்? அடிக்கிற அடி மாமே செத்துட்டு மரும வாடுற மாதிரி இல்லையா? ஏய் அந்த பப்புனி எங்க போனா? பாரு. சரி பட்டணத்த ராஜாவும் என் மந்திரி பாத்தியா? கால் மேல கால் போட்டுன்னு கால் தூக்காரன் சாமி. எப்படியே கால் மேல கால் போட்டுன்னு சாப்பிட்டு சாப்பிட்டு அதனால கொஞ்சம் மூச்சு உட்காந்து வரேன் போய் சொல்றான். அவன் சொல்றதுக்கிட்டான். நான் சொல்லிட்டு சம்பளம் நான் இருந்தா அவனை தூக்கி போட்டு அங்கே நாலு சார்ஜ் சேர்த்து இந்த கால் மாதிரி போட்டு தூக்கி போட்டு இசை இந்த ஊருக்கு கவுண்டர் நானு, தலைவர் நானு, உப தலைவர் நானு, வார்டு நம்பர் நானு. யாரா என்ன மயில் பிடிக்க வழி யார பத்தி என்ன பேசுற நீ? என்ன சொன்னா?
ஊருக்காண்டு ஆ. தலைவர் ஆ. பாதி நம்பரு ஆ. எல்லாம் நம்ம அவன நம்ம குடுக்குறோம் டேய் வண்டிச்சு ஓட்டு போட்டாலும் ஆம்பளை ஓட்டு போட்டாலும் கேட்காது. தம்பி யாரெல்லாம் போட்டு ஜெயிச்ச பொம்னாடி போட்டாங்க ஆம்பளை போட்டாங்களா ஓ அப்படிங்களா ரேடிச்சும் போட்டாங்க ஜின்ஸும் போட்டாங்க போட்டு ஜெயிச்சு தமிழ் சொல்றாங்க தெரியாத அந்த வார்த்தை பொம்பளை போட்டாங்க ஆம்பளை போட்டாங்க சொல்லு மகாராஜா ஆ. பொம்னாடி போட்டாங்களா ஆம்பளை போட்டாங்களா ஆ. ஓட்டு போட்டு பார்த்து ஜெயிச்சு வந்துட்டாங்க அப்படி போட்டாங்க 2 பேரும் தானே போட்டாங்க. ஒரு காலத்துக்கு ஒரு காலம் மேல நல்லா போட்டாங்க கேளு. நல்லா போச்சு ஏன்னா ஒரு காலத்துக்கு ஒரு ஐயா ஓட்டு கேட்கும் போதும் வீடு வீடா போய் தலைவர் காலில் விழுந்து ஓட்டு கேட்கிறாரு. ஓட்டை போட்டுட்டு வந்துட்டா தலைவரை கால் மேல காலை போட்டுதான் ஆட்டுவான். ஓ நீங்க ஆமா ஓட்டு வாங்க வரைக்கும் அவங்க காலில் விழும் போய் விழுந்து ஐயா ஓட்டு போடுங்க ஐயான்னு ஓட்டு போட்டு வெளியே வந்துட்டா சார் தலைவரே என்னப்பா கொஞ்சம் நேரம் இருந்து வா வெளியே போடணும். அப்படியா சரி நேரம் வந்து பார்க்க சொல்லு. என்ன நேரம் சரி சொல்லு மகாராஜா ஓ ஒன்னு நேரா வந்து பார்க்க சொல்றான் கூப்பிட்டு சொல்றான் அவன் நேரா கேட்டா தான் நான் நேரா போய் பார்க்கறதுக்கு. நேரம் இல்லை ஐயோ என் பேர் தள்ளி போற கம்யூனிட்டியா ஐயப்பா ஐயப்பா நல்ல பையன் ஏய் அங்கே இவள மகாராஜா நேரம் இதாச்சும் இந்த பசங்கள்லாம் அவனுக்கு பிடிச்சா அப்படியே அமலம் பண்ணுறான். அப்புறம் குஞ்சு பிடிச்சி சாப்பிடுறாங்க நான் குஞ்ச பிடிச்சி சாப்பிடுறேன். அந்த பசங்க தான் அவங்க தப்ப சொல்லுங்க பசங்க நாம வர விடுறாங்க. மகாராஜா கூப்பிடுறாரு முடியாதுன்னு சொல்லு. அப்படியே வர சொல்லு மகாராஜா வணங்குங்க. ஓ வணக்கம் சாமி. அவன் என்ன சொல்றான் மகாராஜா கூப்பிடுறாரு வா மரியாதையோட வா இந்த மகாராஜா போயிட்டு வச்சு அதுதான் அடி அடிச்ச அடி அடிச்ச அடியில அடிக்கலே வரணும். இந்த மாதிரி மயிலும் பூச்சி ஏண்டா முன்னாடி பத்தா வச்சிருக்கிற இது ஒண்ணுதான் இருக்குது ஊட்டு சாமி சரி சாமி சாமி வணக்கம். ஏண்டா அந்த சபையில வந்தா போதும். ஆமா உன்னுடைய நாடு நகரம் உண்மை என் தந்தை சரி தெரியுமா? சாமி எனக்கு தெரியும் உன் தாய் தந்தை பிள்ளைகளும் மறைக்க அப்புறம் அவனுக்கு தாய் தந்தைக்கு தெரியாது ஆமா. தாங்க சொன்னாரு என் தந்தையோ பாண்டு மகாராஜன், உன் தந்தையோ பாண்டராஜன் என் தாயோ குந்தமாதேவி. தாயை குந்தாமாதேவி அவருக்கு பிறந்தவர்கள் நாங்கள் 3 பேர். 3 பேர்கள் தருமர், தருமர் வீமன், வீமன், அர்ஜுனன், அர்ஜுனன், என் சித்தி. 3 பிறந்தவர் 2 பேர். 2 பேர் நகர சகாதேவன். நகர சகல பார்க்கறதுக்கு பாண்டவர்கள் 5 பேர். 5 பேர் வரும். அரசியே சொல்லுங்க இவருடைய காலில்
அந்துடைய கட்சியாகப்பட்டதும் உண்மை. என்னுடைய உடம்புல ஆடியாகப்பட்டதும் ஆமா எப்படி இருக்க வேண்டும் சாமி. காலுக கட்சியும் உடம்புல ஆடு ஆடணும், கையில திண்டுகளும் பார்வையும் சிங்கம் போறதுக்கு சாமி. இந்த மகாராஜுக்கு என்ன செய்ய தெரியுமா? ராஜராஜா சிங்கமே இந்த மந்திரி யாரு? உனக்கு பாதமே நீ பண்ணிருக்க சாமி. எழுந்திரு எழுந்த ஆகட்டும் சாமி. பாலமன்ற மந்திரி பாதாளத்தை உண்மை ஆதாரமா சேமித்தபடியால் 2 கரத்தை கூட்டி குட்டி போட்டு வணங்கி சுகமாக வாழ்ந்திருக்கும். ஆகிட்ட சாமி. 100 வருஷம் ஆகிட்ட சாமி. நல்லது. கையில் இருக்கிறது யாரும் என்ன கதை சாமி? நான் சொல்லக்கூடாது சாமி. இது 8 போட்டு 6 போட்டு வந்து பார்த்துட்டானே. ஆமா எத்தனை ஊர்ல ஆடாடி உண்மை சாமி. ஆமா இந்த கதையை என்னாட்டு ஒரு கையில தூக்கி ஒரு சுத்த ஆட்டினா இந்த கொட்டை சமத்தோட காசு சமத்தோட இன்னொரு 5 வை. இங்க இருந்து 3 படி போயிரு. இங்க இருந்து சங்க எங்க தூக்கிட்டு போனேன், சங்க தூக்கிட்டு போயிட்டேன். அங்க போயிட்டு 5 படி போயிரு. அப்படி எனக்கோ வந்து 5 படி. ஆமா யாரும் அடிக்க முடியாது. ஆமா தக்காளி பழத்துல ஆணிய அதுக்கு அடிச்சுவேன் நான். தக்காளி பழத்துல அந்த மாதிரி அதனால இத்தனை தூக்கம் வரும். நானே எத்தனையோ மகன்கிட்ட சண்டை போட்டு பார்த்தேன். அவன் அடியான்னு அடிச்சு பார்த்தேன். இந்த திண்டை கொஞ்சம் அசுக்க முடியலையே. தம்பி வாக்கும் தூக்கு. அவனால முடியாது. தூக்கு வேட கண்ணு அடிங்க. இவன் என்ன கத்துறான் பாரு. ஐயோ ஐயோ ஒரு மணி. இந்த 1 மணிக்கு ஐயோ இவனுக்கு ஏப்பா தூக்க முடியும். ஓ நேத்து பகலுக்கு 1 மணிக்கு பணமத்துக்கு பணங்காய் வெட்டா தேடு கட்டி குடிச்சு எந்த இடத்துல கட்டிச்சு சேர் இல்லை வீடியோ தாதால காசு கொடுக்குறேன். ஏய் காசு கொடுக்குறேன். ஊசி போட்டா வலிக்கும். மருந்து சாப்பிடுறியா? ஓ மருந்து சாப்பிட்டா கசிக்கும். சரி
கசிக்கும். சரியப்பா மந்திரம் போட்டுக்கிறியா? ஓ ஊசி போட்டுக்கிட்டா வலிக்குமா? நாட்டு மருந்து போட்டா கசிக்குமா? மந்திரம் போட்டு சுத்தமா? சரி தேடு கடி பாம்பு கடி இதுக்கெல்லாம் சும்மல் செய்யணும். அதனால ஒரு வேலை செய்யட்டா? இப்போ எப்படி இருக்குது? ஏன்னா மந்திரம் போட்ட 3 வேலை போடணும். சரி இன்னொரு தரம் செத்த கொஞ்சம் ஆச்சு. ஓ செத்து குறைஞ்சு போச்சு. ஏன்னா மந்திரம் போட்ட 3 வேலை போடணும். 3 வேலை சாப்பிடலாம். ஓ நல்லா ஆயிடுச்சு. என் பேரு என்ன? என் பேரு ராஜவேல் அவர்களுக்கு 500 ரூபாய் இருக்கின்றார். அந்த முடியாது. எவ்வளோ தம் கட்டி ட்ரை பண்ணி பார்த்தேன். என்ன தூக்க முடியல சாமி. தூக்க முடியல. அப்படிங்கிற சாமி இல்லாத தூக்க முடியாது சாமி. தோத்தே தோத்தே பீமவண்டப தோத்தே தோத்தே இந்த கதைக்காக நாகலோகம் சென்றா நாகலோகத்து மக்கள் பாண்டவரை கொல்வதற்காக கங்காளம் கட்டுகிறான். பாண்டவரை காப்பாற்ற வேண்டும் அப்படி என்று இந்த கதையை என்கிட்ட கொடுத்து ஆனால் விமஞ்சனா துரியோதனை மடிக்கிறது இந்த கதைத்தான். இந்த கதையில் இந்த கதையை சாவு அப்படி என்று எனக்கு கொடுத்தார்கள். அப்பே என்னால தூக்க முடியல. அவ்வளவு பலம். எத்தனை யானை பலம் கொண்டது இது? 60,000. உண்மை 16,000 பலம் கொண்டவன். அதே பீமா 16,000 பலம் இருக்குது. யாரு? நாகலோகத்து மக்கள். ஆமா பலம் இருக்கின்றது. அதனால பயப்படாத. ஆட முடியாது.
என் தம்பி அண்ணனாகிய கடுமை அழைத்துக்கின்றார் அண்ணவரை போய் பார்க்க வேண்டும் ஆமா சாமி உத்தரவு பிரகாரம் சொன்ன உடனே வந்து தம்பி பீமசேனன் வந்தாச்சு. பாதாரத்தை உன் தம்பிமார்கள் அனைவர்களும் முடி வணங்கி பால் படிந்து பாலத்தை வழிமண்ணா